ஹலோ ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பிரியா பேசுகிறேன். இது பிரியா குக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தண்ணி சாம்பார் எப்படி வைப்பது. ஸோ சிம்பிளாக தண்ணி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ அளவில் நம்ம பயிர் போட்டு தண்ணி சாம்பார் வைக்கிறதுன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? ஸோ இது பச்சை பயிறு, இது 50. சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் பயிர் எடுக்க போகிறேன். 3 பயிறு, பச்சை பயிறு, தோரம்பயிறு, நந்தி பயிறு. இந்த 3 பயிரும் இந்த அளவு தான் நான் எடுத்து தண்ணி சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ இது பச்சை பயிறு. சரிங்களா? இந்த அளவுக்கு பச்சை பயிர் போட்டுக்கோ. இது 50. சரிங்களா? இது தோரம்பயிறு, இதுவும் 50. இது 50, அது 50 சேர்த்தா 100. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் குக்கரில் கொட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பயிருக்கான வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் நான் இப்போ போட மாட்டேன். அதை வேக வச்சு தாளிக்கும் போது இது 3மே போட்டுக்குவேன். ஸோ இப்போ நான் அந்த பயிர் கூட போடுறது பார்த்தீங்கன்னா தக்காளியும் 2 தக்காளி, 2 வெங்காயம், அவ்வளோதான். பூண்டு ஒரு முழு பூண்டு, அவ்வளோதான். ஏன்னா பூண்டு நம்ம தட்டி வர போட்டுக்கணும். தட்டி போட்டால் தான் தண்ணி சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது சும்மா அதில் இருக்க வாசனைக்கோசரம் நம்ம பூண்டு போடுறது. சரிங்களா? நம்ம தட்டி போடும்போது கொஞ்சம் நிறையா போட்டுக்குவோம். சரிங்களா? விருப்பப்பட்டவங்க ஒரு சிலவங்க பூண்டு அதிலே போட்டு வேக வைப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தண்ணி சாம்பாருக்கு பூண்டு தட்டி தான் போடுவாங்க. நான் அதில் கொஞ்சம் வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டுக்குவேன். தட்டியும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்குவேன் நான். பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்குவேன். சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம இதெல்லாம் கழுவி நம்ம அந்த பயிரில் போட்டு வேக வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி போட்டோம். நம்ம அடுத்தது மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் பயிர் நல்லா குழைய வேகும். 1 ஸ்பூன் எண்ணெய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, எண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு இப்போ நம்ம இதை போட்டு மூடிடலாம். சரிங்களா? விசில் இப்போ ஒரு 5 விசில். அதே மாதிரி குக்கரில் நான் போட்டுருக்கிறதுனால தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அந்த கப்பில் காட்டினல அந்த நீல கலர் கப்பு பயிர் போட்டேன்ல, அந்த கப்பால் நான் 1 கப்பு பயிர் அது அளவு. அந்த கப்பு அளவில் நான் தண்ணி ஊற்றினேன். மெஷர்மெண்ட் அளந்து அந்த 1 கப்புக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றுனேன் நான். சரிங்களா? நீங்களும் அதுமாரி குக்கரில் போடுற மாதிரினா இந்த அளவு நீங்கள் கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மலாக ஒரு சிலவங்க பாத்திரத்துலேயும் வேக வைப்பாங்க, நார்மல் பாத்திரத்தில். அப்புறம் பயிர் கடையிற சட்டியில் அதுலேயும் வேக வைப்பாங்க. நான் குக்கரில் போட்டுருக்குறேன். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ குக்கரை ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 4-5 விசில் வந்த பிறகு நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முதல் விசில், 2வது விசில், 3வது விசில் வரைக்கும் வந்திருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 விசில் வந்துருச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம்.